ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு 2-3 நாளாகவே இங்கே இருக்க நெட்டிசன்ஸ் எல்லாம் இந்த ஒரு 2 விஷயத்தை பற்றி என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எதனால் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இங்கே இருக்க சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி ஷான் டஃபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ட்ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் மீதி 4 பாயிண்ட் எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அது என்ன ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் வலைதளத்தில் போய் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நியூஸ் ஆர்டிகல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாமாஸ்லாம் போட்டு வராதிங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆர்டிகல் இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பஜாமாஸ் பற்றியோ எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. இதில் இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ரீசன் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2019 ஃப்ளைட் அவுட்பர்ஸ்ட், அதாவது ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு அன்ரூலி பேசஞ்சர் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி, இந்த இன்சிடென்ட்லாம் 400% மேலே வந்ததா FAA ஒரு ரிப்போர்ட்டில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. இது எப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த கோவிட் அப்போது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. இதில் கடுப்பான ஒரு சில மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏர்லைனில் ஃப்ளை பண்ணும்போது என்னால் மாஸ்க் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட கொஞ்சம் தகராறு பண்ணி என்னெல்லாம் நீங்கள் என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சு அது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகி இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்படுறாங்க, நிறைய அன்ரூலி பேசஞ்சர்ஸ் வராங்க அப்படின்னு ஒரு கன்சர்ன் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற விதமாக இப்போ தேங்க்ஸ் கிவிங் வீக் வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பிரேக் வருது. இதெல்லாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளையிங் டைம். இது ஒரு ஏர்போர்ட் அமெரிக்காவே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரும். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் கூடவே 13,800 அன்ரூலி பேசஞ்சர்ஸ் incident since 2021. 1 in 5 flight attendants experience physical incidents in 2021. அதே மாதிரி 2024ல டபுள் நம்பர் ஆஃப் அன்ரூலி பேசஞ்சர்ஸ் ஈவெண்ட்லாம் 2019 கம்பேர் பண்ணையில் 2014ல டபுள் டிஜிட் இன்க்ரீஸ் இன் அன்ரூலி பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கொஞ்சம் கைட்லைன்ஸ் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அடுத்த பாயிண்ட் தான் இங்கே விவாதமே. அதில் இந்த 5 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர் யூ ஹெல்பிங் a pregnant woman or elderly with placing their bags in the overhead bin. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஆர் யூ ட்ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட். அண்ட் மூணாவது பாயிண்ட், ஆர் யூ கீப்பிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சில்ட்ரன் அண்ட் ஹெல்பிங் தெம் த்ரூ த ஏர்போர்ட். நாலாவது பாயிண்ட் ஆர் யூ சேயிங் தேங்க்யூ டு யுவர் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ். அண்ட் அஞ்சாவது பாயிண்ட் ஆர் யூ சேயிங் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ இன் ஜென்ரல். இது ஆக்சுவலாக ஒரு என்ஃபோர்ஸபிள் ரூல் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கூட கிடையாது. இது ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் தான், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் வந்தது இல்லையே, எங்களை யாரும் நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுங்க அப்படிலாம் வந்தது இல்லையே, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல வந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்க பேசுகிறாங்களே தவிர, ஆனால் ஆக்சுவலாக நிறைய இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த அன்ரூலி பேசஞ்சர்ஸ் இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு அந்த இயர்ஸ் வர வர இது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர டிக்ரீஸ் ஆகலை. அட்லீஸ்ட் கோவிட் டைம்லையாவது ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட் இருந்துச்சு, நிறைய வெளியே போக முடியாது, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். எப்போ எந்நேரமே மாஸ்க் போட்டுருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்போது மேபி ஏதோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருக்குது. ஆனால் இப்போ தான் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி எல்லாமே கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு அவங்க இந்த ஹாலிடே சீசன் கொஞ்சம் நல்லா எல்லாருமே சுமூகமாக போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸ் கொடுத்துருக்காங்களே தவிர இது ஆக்சுவலாக என்ஃபோர்ஸபிள் ரூல் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணுமா, இது என்ன ரூல்ஸ் இருக்குது, எந்த ட்ரெஸ் அலவுடு எந்த ட்ரெஸ் அலவுடு இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கப்படலை. அதனால் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்தது டாட்ஜ். நான் முதல்ல சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் அவரும் எலான் மஸ்க்கும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியை ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு சில க்ளீனப் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஷியலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அது வரும்போது அவங்க என்ன அஜெண்டாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கவர்மெண்ட்டில் தேவையில்லாத வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு ஏஜென்சி இருக்கணும். அந்த ஏஜென்சி எந்தெந்த இடத்துல வேஸ்ட்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன்னா
பெரிய எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஏஜென்சிஸ் இருக்குது, அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துலையும் எங்கே வேஸ்ட்ஃபுல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கரெக்டான நோக்கத்துக்கு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த ப்ராசஸ் படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏஜென்சியில் இந்த பொசிஷன்ஸ்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாப்ஸ் அவங்க வந்து கட் ஆஃப் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது நிறைய பேர் வந்து அதை பாராட்டினாங்க. ஆனால் அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை போகுது. சில பேர் வந்து நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ட்விட்டர் பக்கத்தில் டேரெக்டாக ட்ரம்ப்போட அவங்க ட்விட்டர் பேஜ்லேயே போயிட்டு அவங்கலாம் வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக ஆரம்பித்த உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, ஐ திங்க் இது உண்மையாகவே வந்து நல்லதில்லை போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ட்டிக்காரங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக அதிகமாக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங்டன் டிசி ஏரியாவில் திடீர்னு வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் கொஞ்சம் வேலை ஆட்கள் கம்மி பண்ண ஆரம்பித்தோன்னே, அது ஒரு ஏஜென்சி 2 ஏஜென்சினா பரவாயில்ல, வாஷிங்டன் டிசியில் இருக்க அத்தனை ஏஜென்சிலையும் வந்து ஆட்கள் குறைக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஏரியாவில் திடீர்னு வந்து அந்த ரியல் எஸ்டேட் வெப்சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அதிகமாக 1000 லிஸ்டிங் புதுசாக நாங்கள் வீடு வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லிஸ்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே ஐ திங்க் அந்த ஏரியாவில் ஹவுசிங் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அண்ட் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்த ஆரம்பித்த உடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், ஒரு $150 பில்லியன் கிட்ட நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த $150 பில்லியன் மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு டிவிடெண்ட் மாதிரியோ கொடுக்கலான்னு இருக்கோம், இது வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் அப்போ வந்து ஃப்ளோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து அவங்க பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எலான் மஸ்க்கு வந்து அந்த பில்லு மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, இது வந்து நம்ம பண்ண காஸ்ட் கட்டிங்கு சேவிங்ஸ் எல்லாமே இது நல்லிஃபை பண்ணிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து 2 பேருக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ட்விட்டர் வலைதளத்தில் 2 பேரும் மாறி மாறி வந்து மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம வந்து நியூஸ் மீடியாக்கள் அப்படியே ஃபுல் கவரேஜ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்துட்டு இப்போ ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டாட்ஜ் அப்படிங்கிற அந்த ஏஜென்சியை நாங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த அந்த நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அந்த நிறைய ரீசன்ஸில் ஒன் ஆஃப் த ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் கட்டிங்காக இந்த டாட்ஜ் ஏஜென்சி நாங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதை பார்க்கும்போது ஓகே காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்த ஏஜென்சியே நீங்கள் காஸ்ட் கட்டிங்காக எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி, அப்போ எதுக்கியா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே சரி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சிம்பத்தைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து எக்ஸ் வலைதளத்தில் இப்போ வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ வந்து பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டாட்ஜ் ஏஜென்சி மூலிமா எலான் மஸ்க் ஆக்சுவலாக நிறைய ஸ்பெண்டிங் வந்து கட் பண்ணார். அதில் ஒன் ஆஃப் த கட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 சென்ட் இருக்கு இல்லையா, இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் எல்லாமே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு யாரும் அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி யூஎஸ்க்கு வரும்போதும் அந்த 1 சென்ட்லாம் கீழே அப்படியே பரவி இருக்கிறதுனால பார்க்க முடியும். ஸோ இந்த டாப்பிக்கில் அப்போ வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் லாஸ்ட்டாக இப்படி ஒரு டைலாக் சொல்லியிருந்தேன். ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண எலான் மஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த சென்ட்டை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உலகத்திலேயே எலான் மஸ்க் மட்டும்தான் பிரோஜனம் இல்லாத ஒரு பைசா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். எஸ், அண்ட் அஃபீஷியலாக அந்த 1 சென்ட் வந்து இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் புழக்கத்தில் இருக்குது. இட்ஸ் லீகல் டெண்டர். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் அந்த 1 சென்ட்டை தயாரிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் சென்ட் தயாரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸை கூட நியூஸ் மீடியாலாம் போய் கவர் பண்ணிச்சு. ஏன்னா 230-40 வருஷங்கள் கழிச்சு இந்த 1 சென்ட் தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்டாக தயாரிக்கிற சென்ட் வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி வந்து கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து நியூஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நியூஸ் சேனல் எல்லாமே வந்து நியூஸ் போட்டாங்க. ஏன்னா இந்த 1 சென்ட் தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு 3 சென்ட் ஆகுதான். இது ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே வந்து 1 சென்ட்லாம் வந்து அவ்வளோ மதிக்கிறது இல்லை. இங்கே வந்து இருந்தால் கூட சில்லறை கீழே தூக்கி போட்டுறாங்க. நான் போடுறதா அந்த ஆளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு வந்து இது வேஸ்ட்ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இன் டாட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயம் தான் இப்போதைக்கு அமெரிக்காவில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டாப்பிக்காக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.